துளாராசி என்றாலே 6ஆம் இடத்தில் சனி, இன்னும் 2.5 ஆண்டுகள் யோசித்தெல்லாம் பார்க்காமல் வீண் கதை, வீண் விளையாட்டு, வீணாக கேளிக்கை போன்ற விஷயம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது, ஆச்சரியத்தக்க சுப விஷயங்கள், பிள்ளைகள் விஷயத்திலும் வெளியிடத்திலும் உங்களுக்கும் அதீதமான நன்மைகள், தொழில் ரீதியாக முன்னேற்றமும், வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றிகளையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துளாராசிக்காரர்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு வழிபாடு, வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக மிக கவனம். துளாராசி என்றாலே 6ஆம் இடத்தில் சனி, இன்னும் 2.5 ஆண்டுகள் யோசித்தெல்லாம் பார்க்காமல் முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். வீண் கதை, வீண் விளையாட்டு, வீணாக கேளிக்கை போன்ற விஷயம், ரீல்ஸ் பார்க்குறது, இன்ஸ்டா பார்க்குறது என்றெல்லாம் இல்லாமல் ஆக்கப்பூர்வமான விஷயத்தில் இருக்கக்கூடிய துலாம் பெரிய வெற்றிகளை நிச்சயமாக பெறக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது, ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை. அபிராமி அந்தாதி 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் சொல்லிக்கொண்டே இருப்பது, பிள்ளைகளுடைய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். கண்டிப்பாக தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். சுபகாரியங்கள், சுப விஷயங்கள், பிள்ளைகள் விஷயத்திலும் வெளியிடத்திலும் உங்களுக்கும் அதீதமான நன்மைகள், ஆடை ஆபரண சேர்க்கைகள், நகைகள், முதலீடுகள், விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். கண்டிப்பாக துலா ராசிக்காரர்கள் வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது வசந்தத்தையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக முன்னேற்றமும், வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றிகளையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள், அசையாமசைய பொருள் சேர்க்கைகள், ஆடை ஆபரண சேர்க்கைகள், விடுபட்ட தெய்வ வழிபாடுகள், மகான்கள் தரிசனம் என்று அடுக்கிக் கொண்டே நல்ல விஷயங்களுக்கு உன்னதமான சூழ்நிலை, குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் படிப்படியாக மாறுவது யோக பலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். பங்குனி மாதம் பல விசேஷத்திற்கு உண்டான மாதம். ராமநவமி, பங்குனி உத்திரம், அற்புதமான அமைப்பு. பங்குனி மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பானகத்தை கொடுப்பது, மோரினை கொடுப்பது, நீராகாரம் கொடுப்பது, கொடை வாங்கி கொடுப்பது, செருப்பு வாங்கி கொடுப்பது, வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் இதெல்லாம் செய்வது ராமநவமியில் தான் செய்யணும் இல்லை, பங்குனி மாதம் முழுவதும் செய்யலாம். இதெல்லாம் அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். பங்குனி உத்திரம் முருகருக்கு விசேஷம். நம்மளுடைய கஷ்டங்களெல்லாம் தீர்க்கக்கூடிய அற்புதமான நாள். அந்த நாளில் போய் ஏதாவது கோயிலில் நடைபெறக்கூடிய முருகருக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தில் வெறும் பால் மட்டும் வாங்கி கொண்டு கொடுப்பதை விட அன்னதான பொருள்களை வாங்குங்கள். அபிஷேகம் செய்து கெடுத்து கொள்ளாமல், அது யாருக்கும் பயன்படாமல் இருப்பதில்லாமல் அபிஷேக பொருள் இது நல்லது வாங்கி கொடுங்கள். தீப பொருள் வாங்கி கொடுங்கள். அன்னதானத்துக்கு உண்டான பொருள்கள் வாங்கி கொடுங்கள். கல்லுப்பு வாங்கி கொடுங்கள். பல விசேஷங்கள் இருக்கும். அதே சமயம் கர்நாடகத்தில் நிலச்சறுக்குகள், காற்றாற்று வெள்ளம், அதே போல் பனிப்பொழிவுகள் என்று சொல்லக்கூடிய மலைப்பகுதி, ஆலங்கட்டி மலை, இதெல்லாம் வெயில் அதிகமாக வரும்ன்றாரு. இப்படி இருக்கிறது. கடல் மாசுபடுவது, கண்டிப்பாக மாசு ஏற்கனவே ஆயிருக்கும். நெருப்பு எளிதாக பற்றக்கூடிய பட்டாசு கிடங்குகள், மற்ற இடங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடற்பகுதியில் பெரும் இது ஏற்படுவது, அதான் எரிவாயுகள் இருக்கக்கூடிய ஏரியாக்களெல்லாம் மிக கவனமாக இருக்கணும். எரிவாயுகள்
எந்தெந்த ஊரில் இருக்குதோ, இந்தியாவில் இருந்தாலும் சரி, எல்லா இடத்துல இருந்தாலும் சேமிப்பு கிடங்குகள், கச்சத்தீவு பிரச்சனை திருப்பி தலை தூக்குவதற்கு உண்டான அமைப்பு, வடகிழக்கு அமைப்பில் திடீரென்று ஒரு புதிய புயல் வருவது, இப்படி எல்லாமே இருந்தாலும் மழை வெள்ளங்கள் திடீரென்று யாருமே எதிர்பார்க்காத இடங்களில் ஏற்படுவதற்கு உண்டான அமைப்பு, வனவிலங்குகளுக்கு பெரிய பாதிப்பு. உலகத்தில் வனவிலங்குகள் கொத்து கொத்தாக மரணம் அடைவதெல்லாம் ஏற்படுமா? பங்குனி மாதத்தில் பதற்றங்கள் தான் அதிகமாக இருக்கும். பங்குனி மாதம் முடிந்து தமிழ் மாதமான சித்திரை பிறக்கின்ற இந்த சித்திரை மாதத்திலிருந்து படிப்படியாக உலகம் நிம்மதி ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் காட்டினாலும், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த குரு பயிற்சி வரைக்கும், ஜூன் மாதம் வரைக்கும் இதை நான் நம்ப மாட்டேன். உலகத்தில் தேவையில்லாத விஷயங்கள், இப்பொழுது ஒரு நாட்டை தாக்கிவிட்டு நிறுத்தினாலும் திடீரென்று வேறு நாட்டை தாக்குவார்கள். வெறி பிடித்து அலைவார்கள். வெறி பிடித்து, அதாவது உலகத்துக்கு மொத்தத்துக்குமே காலையில் ஒரு வரி, மத்தியானம் ஒரு வரி, ராத்திரி ஒரு வரி. கேட்டால் வல்லரசு நாட்டின் அதிபதி. எதையாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது போடுவாங்களா? ஏதாவது மூளை இருக்கவங்க, 6வது அறிவு இருக்கவங்க 25% வரி, 50% வரி, இப்படி வரி அப்படி வரி, நாட்டு மக்களை திட்டுறது, யார் ஏதாவது சொன்னால் அவர்களெல்லாம் துரோகிகள் என்று சொல்வது. யோசித்து பாருங்கள். அப்போ எப்பேற்பட்ட ஒரு மனிதன் கீழ் இந்த உலகம் மாட்டி உள்ளது என்பதை பாருங்கள். மிக கவனமாக இருக்க வேண்டும். பிரார்த்தனை மூலியமாக தாங்க அது நிறைவேறும். இயற்கையாகவோ கடவுளுடைய கிருபையாலோ இதுபோல் ஆட்டம் போட்ட சர்வாதிகாரிகள் எல்லாம் எப்படி இந்த உலகத்தில் காணாத போனது, அவர்களுடைய எப்படி கடைசி காலங்கள்லாம் இருந்தது என்பது உலகத்துக்கு தெரியும். மக்களை இப்படி கொன்று குடிப்பது, 2 நாட்டு அதிபர்களாக இருக்கட்டும், இறங்கி வராமல் நான் சொல்ல சொல்ல நீ கேட்க வேண்டும் என்பது, ஒரு நாட்டின் அதிபதியை நம்ம ரவுடி பசங்க கடத்துகிற மாதிரி நடுராத்திரி போய் அவங்க குடும்பத்தை கடத்தி இன்றைக்கி வச்சுட்டு அந்த நாட்டில் இருக்கிற எல்லா வளமும் எங்ககிட்ட தான் சொல்கிறது. பாருங்கள், பெரிய வல்லரசுன்றாங்க அமெரிக்கா. ஆனால் அந்த அமெரிக்கா செய்வதை சீனா கேட்பதில்லை, ரஷ்யா கேட்பதில்லை. அப்போ யாருக்கிடத்தில் பாதுகாப்பு? எல்லாமே ஒரு கூட்டு கொள்ளை, கூட்டு வியாபாரம். நம்ம சொல்லி கொண்டு இருந்தோம், யாரும் கேட்கல. போதாத காலம், உலகத்துக்கு போதாத காலம், ஒருவும் கொடுமையாக தான் நடக்கும் என்று எல்லாம் பாருங்கள். சுயநலமாக நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கின்றால் அந்த நிம்மதியில் கண்டிப்பாக மண்ணு விழக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். 2028 வரைக்கும் வாக்கியபடி மீனத்தில் இருக்கக்கூடிய சனி, அடுத்ததாக வரக்கூடியது மேஷத்தில் 31 வரைக்கும் இந்த உலகத்தில் ஒரு நாளும் செல்வி என்ன பேர் நீங்கள் திட்டினாலும் பரவாயில்ல, கடவுள் அந்த காலம் தாண்டுகின்ற வரையில் கடவுளுடைய ஆசீர்வாதமும் தாயாருடைய ஆசீர்வாதமும் தலைமுறையின் ஆசீர்வாதம் இருந்தால் தான் இந்த உலகம் தள்ளும். இல்லை என்றால் இந்த உலகத்தில் என்னென்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மரண பயம் எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய காலகட்டம். எங்கேயோ நடக்குது, நமக்கு என்ன என்று மட்டும் நினைக்காதீர்கள். பிரார்த்தனை செய்யுங்கள். பிரார்த்தனை தான் ஒரே தீர்வு. தீபம் ஏற்றுங்கள், ஒரே தீர்வு. மெழுகுவத்தி ஏற்றுங்கள், ஊதுவத்தி ஏற்றுங்கள், எந்த மதத்தில் உங்கள் மதத்தின்படி ஏற்றுங்கள். அதை பிரம்ம முகூர்த்தத்தில் வாரத்தில் ஒரு நாளாவது செய்யுங்கள். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதத்தினுடைய பலனாக 15/3/2026 13/4/2026 வரை உள்ள இந்த மாதத்திற்கு, பங்குனி மாதம் என்றாலே மீன மாதம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.